இன்றைக்கி லஞ்சுக்கு பனானா ஃப்ரையும் கீரை கூட்டும் பண்ணியிருந்தேன். பனானா ஃப்ரைக்கு பனானா 3 எடுத்து நல்லா பீல் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணி அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 மட்டும் போட்டுட்டு வேறு எதுவும் போட தேவையில்ல. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி அதில் ஆயில் அப்ளை பண்ணி அதில் 2 சைடும் திருப்பி போட்டு 2 பக்கமும் ஆயில் விட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் சூப்பரான எம்மியான பனானா ஃப்ரை. கீரை கூட்டு பண்ணுறதுக்கு வெங்காயம், பூண்டு, கீரையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்து வேக வச்ச பருப்பில் கீரையை போட்டுட்டு பருப்பு வேகும் பொழுதே அதில் மஞ்சத்தூளும் பூண்டும் போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இப்போ வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு கீரை ஒரு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் 90% வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டால் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் உப்பு கீரை வெந்ததுக்கப்புறம் போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிட்டா எம்மியான கீரை கூட்டு ரெடி. ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியான கீரை கூட்டு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கீரை கூட்டு, பனானா ஃப்ரை, அது கூட கட் பண்ணி வச்ச பப்பாயாவும் எடுத்துக்கிட்டோம்.